நடிகை ரமா பிரபா அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்கள நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிட்டேன். நான் சேமித்து வைத்த சொத்துக்கள் எல்லாமே இழந்து போயிட்டேன். கட்டிய துணியோட நடுத்தெருவில் நின்றேன். வாழ்வா சாவா அப்படின்ற தவித்துட்டு இருந்தேன்னா ரஜினியோட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி அவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அவரை வீட்டில் சந்தித்தேன். என் கஷ்டத்தை எல்லாத்தையும் பொறுமையாக அவர் கேட்டார். கேட்டதுக்கப்புறமா எனக்காக அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். உடனே அவர்கிட்ட இருந்த 40,000 பணத்தையும் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த காலத்தில் 40,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம், ரொம்ப மிகப்பெரிய பணம். நான் கஷ்டம்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் செய்த அந்த ஒரு உதவியால் என்னுடைய பல கஷ்டங்கள் தீர்ந்தது. நான் எப்போதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பதிவு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆகுது. அதனால தான் அவர் இன்னமும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.